இங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க. அந்த 6 பேர்ல ஒருத்தவங்க சசி. நல்ல கம்பெனில நல்ல வேலையில இருக்காங்க. அதனால அவங்களுக்கு தான் தான் எல்லாத்துலயும் பெஸ்ட் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு அவங்க மாமியார் கிட்ட க்ளோஸா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாமியார் விட நான் தான் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க பொண்ணு ஒரு பார்ட்டி வைக்கிறா. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த அந்த பொண்ணோட மாமியார் நான் பெண்களுக்கான டான்ஸ் போட்டியில கலந்துக்க போறேன்னு சொல்ல அதை கேட்ட சசி அவங்களை கிண்டல் பண்ண உடனே சசியோட பொண்ணு அவளோட மாமியாருக்கு சப்போர்ட் பண்ண அதை பார்த்து பொறாமப்பட்டு சசி மறுநாளையே போய் அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு நேம் கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் ஆஃபீஸ்ல கூட ஆட எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஆனா யாரும் வரமாட்டாங்க. இவங்க அதை நினைச்சு புலம்ப அப்ப கூட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு தான் 5 சிஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்களை கூப்பிடலாமேன்னு சொல்றாங்க. ஐயோ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை இருப்பாங்களேன்னு சொல்றாங்க. பெரிய அக்கா டீச்சரா இருக்காங்க. இன்னொருத்தவங்க மாமனார் டார்ச்சர்ல அடிமையா இருந்துட்டு பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் வேற பொண்ணோட அஃபேர்ல இருக்காரு. அதனால டிப்ரெஷன்ல இருக்காங்க. இன்னொரு சிஸ்டர் ரொம்ப பணக்கார ஃபேமிலியில மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ரொம்ப பெருமை பீத்திக்கிட்டே மத்தவங்கள மட்டமா நினைக்கிறாங்க. லாஸ்ட் சிஸ்டர் பேங்க் மேனேஜரா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் குழந்தைங்களுக்கு பூணல் போடுற ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அங்க வச்சு எல்லாரும் மீட் பண்றாங்க. அப்போ இந்த சசி எல்லா சிஸ்டர் கிட்டையும் இந்த டான்ஸ் காம்படிஷன் பத்தி சொல்ல நாங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல இதெல்லாம் தேவையான சொல்லி கலந்துக்க மாட்டாங்க. அப்புறம் சசி ஜெயிச்சா 20 லட்சம்னு சொல்ல எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. லாஸ்ட் தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு நிறைய கடன் இருக்கிறதால அவங்க ஃபர்ஸ்ட் ஓகே சொல்ல பணக்கார வீட்ல மேரேஜ் பண்ண தங்கச்சி மொபைலை தொலைச்சிட நீ உழைச்சி சம்பாதிச்சாதான் தெரியும்னு சொல்லிட்டாங்கன்னு ஈகோ ஆகி என் காசுல மொபைல் வாங்கிக்கிறேன்னு போட்டியில கலந்துக்க ஓகே சொல்லிடுறா. ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் கேட்கறான்னு அடுத்த தங்கச்சியும் வராங்க. இப்படியே எல்லாரும் சேர்ந்து அவங்க பழைய வீட்ல ஒரு ஃபிட்னஸ் மாஸ்டர் அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்றாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் காம்படிஷன் நாளும் வந்துருது. அப்போன்னு பார்த்து அந்த பேங்க் லக்கா இருக்கிற சிஸ்டர் என் மாமனார் கிட்ட மாட்டிக்கிட்டேன் காம்படிஷன் வர முடியாதுன்னு சொல்ல அவங்க பாடாம இவங்க எல்லாரும் எப்படி ஆடுறதுன்னு முழிக்க அப்ப கரெக்டா இவங்க எல்லாரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க.